அனைவருக்கும் வணக்கம். கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே காண கிடைக்கும் அரிதான பத்மாசன சிவலிங்கம். பொதுவா நாம சிவபெருமான லிங்க வடிவத்துல தான் பார்த்திருப்போம். ஆனா ஒரு லிங்கத்துக்குள்ளேயே சிவபெருமான் கால்களை மடிச்சு தியான கோலத்துல பத்மாசனத்துல அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இல்லையா? உலகத்திலேயே மிக மிக அரிய அதிசயமான அந்த பத்மாசன சிவலிங்கம் எங்க இருக்கு? அதோட ரகசியம் என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். பௌர்ணமி கிரிவலத்துக்கு புகழ்பெற்ற ஆன்மீக பூமியான திருவண்ணாமலை அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது பிரம்மாண்டமான அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் அக்னிமலையும் தான். ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிசயமும் ரகசியமும் ஒளிந்திருக்கு. அதுதான் பத்மாசன சிவலிங்கம். யோக நிலையில இருக்கிற இறைவனை வணங்குறது தியானம் மற்றும் ஒருமுகப்படுத்தும் ஆற்றலை நமக்கு மேம்படுத்தும். மாணவர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள் தேவையற்ற பதற்றம் நீங்கி கவனம் பெருகும். இந்த அரிய சிவலிங்கம் திருவண்ணாமலை கோயிலின் உட்பிரகாரத்துல இருக்கு. இதன் சிறப்பம்சம் என்னன்னா, சிவலிங்கத்தின் அடிப்பகுதியில சிவபெருமான் பத்மாசனம் இட்டு, அதாவது தியான நிலையில கால்களை மடித்து அமர்ந்திருப்பது போன்ற வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் லிங்க வடிவம் மிக அழகாக காட்சி அளிக்கிறது. யோக நிலையிலும் தியான நிலையிலும் இருக்கும் சிவபெருமானின் இந்த வடிவம் காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தக்கூடியது. உலகிலேயே மிக அரிதாக காணப்படக்கூடிய லிங்க வடிவங்களில் இதுவும் ஒன்று. திருவண்ணாமலை என்பது சித்தர்களும் ஞானிகளும் வாழ்கின்ற ஒரு புண்ணிய பூமி. இந்த பத்மாசன சிவலிங்கம் சிவபெருமான் ஒரு யோகியாக உலக நலனுக்காக ஆதி அந்தமில்லாத தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. மன அமைதி இல்லாதவர்கள், தியானத்தில் கவனம் செலுத்த முடியாமல் தவிப்பவர்கள் இந்த பத்மாசன லிங்கத்தை மனதார நினைத்து வழிபடும் போது அவர்களுக்குள் ஒரு ஆழமான அமைதியும் நேர்மறை ஆற்றலும், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். தியானம் சார்ந்த இந்த வழிபாடு நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் நீக்கி நேர்மறையான ஆற்றலை தரும். பலரும் இந்த அதிசய லிங்கத்தை மனமாற வழிபட்டு எண்ணற்ற பலன் அடைந்து இருப்பது இதன் தனிச்சிறப்பு. நண்பர்களே, நீங்கள் அடுத்த முறை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு செல்லும் போது பிரதான லிங்கத்தை மட்டும் தரிசித்துவிட்டு வந்து விடாதீர்கள். கோவிலின் பிரகாரத்தில் உள்ள இந்த அரிய அதிசய பத்மாசன சிவலிங்கத்தையும் தேடி கண்டுபிடித்து மனமுருகி தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை உயரும் மற்றும் நிம்மதியான கவலை இல்லா வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பத்மாசனம் உடலின் ஆற்றலை சமன் செய்வது போல இந்த லிங்கத்தை தரிசிப்பதும் நம் உடலின் உள்ள பிராணசக்தி சீராக பாய வழிவகுக்கும். இது மன அழுத்தத்தை போக்கி உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல ஆன்மீக அதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் இது போல ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.